ஹாய் மக்களே, நம்ம எங்கே இருக்கோன்னா பாருங்கள், நீங்களே பாருங்கள். காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட். காரைக்கால் பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்கலாம். அங்கே என்ன சொல்கிறது, பால்கோவா ஃபேமஸ். நம்ம அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. அதான் கிளம்பியாச்சு. அதுலேருந்து ஒரு 22 கிலோமீட்டர் ஒரு கிராமம் ஒன்று இருக்குது, ஃபேமஸான கிராமம். சரிங்களா, அது எந்த கிராமம்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோ போடும் பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். நம்ம இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் போகணும் காரைக்கால்லேருந்து. அப்போ எப்படி போகணும்னா கும்பகோணம் பஸ்ஸு இருக்கும், இல்லை நாகப்பட்டினம் பஸ்ஸு, இதை மாறி போய் நம்ம அதுலேருந்து திருச்சி பஸ் ஏறணும். திருச்சிக்கு போயிட்டோம்னா இப்போ மதுரை பஸ் இருக்கும். மதுரை பஸ் ஏறிட்டோம்னா அங்கேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிறைய பஸ் இருக்குது. சரிங்களா, மதுரை போயிட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நிறைய பஸ் இருக்குது. நம்ம அதுலேருந்து ஒரு கிராமத்துக்கு, நம்ம மெயினான ஒரு ஃபேமஸான ஒரு கிராமத்துக்கு போகிறோம். அது சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறோம் பாருங்கள். அது என்ன ஊருன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோ நான் கண்டிப்பாக சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே மக்களே, இப்போ நாகப்பட்டினம் பஸ்ஸும் இல்லை, கும்பகோணம் பஸ்ஸும் இல்லை மாறி போகிறதுக்கு. ஏதாவது ஒன்று வரட்டும், நம்ம எது வந்தாலும் நம்ம ஏறி போயிட்டு மாறி திருச்சி போயிடணும். திருச்சி போயிட்டோம்னா அங்கே மதுரை பஸ்ஸு நிறையா இருக்கும். அங்கே மதுரைக்கு போயிட்டோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கம்தான், அதுக்கு நிறைய பஸ் இருக்குது, போயிடலாம். சரிங்களா, ஓகே. இப்போ என்ன சொல்கிறது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அடுத்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அது என்ன கிராமம், ஃபேமஸான கிராமம், இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸாக வந்துச்சு அந்த கிராமம். அது சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஊருக்கு தான் நம்ம போகிறோம். ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு மாறி போகணும். அது தொடர்ந்து பாருங்கள். தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். பஸ்ஸு தான் இல்லை, பஸ்ஸு வந்தால் நம்ம கிளம்புறோம். நாகப்பட்டினம் பஸ்ஸும் இல்லை, கும்பகோணம் பஸ்ஸும் இல்லை. டைம் வேறு ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி மக்களே, இப்போ பாருங்கள் மக்களே, காரைக்கால் பஸ் ஸ்டாண்டில் கோயம்புத்தூர் பஸ் இருக்குது. இது திருச்சிக்கு டைரெக்டாக போயிடலாம். திருச்சி போயிட்டு நம்ம அடுத்த மதுரை பஸ் ஏறலாம். ஓகே, காரைக்காலில் நமக்கு டைரெக்ட் பஸ் கிடச்சிருச்சு. கிளம்பலாம் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.